we gonna play now? Ready for the show? I'm about to take down you already. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அபியசஞ்சாக்கு அனைவரும் வரவேற்கிறேன். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன செடிகள் என்னென்ன மரங்கள் இருக்குன்னு அவங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செடிகள்லாம் நாங்கள் இப்போ தான் வச்சோம். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நிறைய செடிகள் இருந்துச்சு. ஆல்ரெடி அதை ஸ்பெஷல் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்காக இந்த கிளிப்பிங் முடிஞ்சோன்னே வருது. இந்த இடத்துலலாம் நிறைய செடி வச்சுருந்தோம். இப்போ அந்த கிளிப்பிங்கை பாருங்கள். பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம கார்டனுக்கு போயிட்டுருக்கோம். இதுதான் நம்மளுடைய கார்டன். இப்போ என்னென்ன செடி என்னென்ன மரம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நாத்தங்காய் செடி. இது முருங்கைக்காய் மரம், முருங்கை மரம் சொல்லுவாங்க. இந்த முருங்கை இலையை சூப் போட்டு குடித்தா எலும்புக்கு பலம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முருங்கைக்காய் சாப்பிட்டாவும் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது தேங்காய் மரம். நான் உங்களுக்கு ஷார்ட் நோட் ஆஃப் கோகோனட் ட்ரீ அந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க் மேலே ஐக்கான்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மாமரம். நல்லா பெருசாக ஹைட்டாக இருக்குது. வச்சு 4-5 வருஷம் கிட்ட ஆக போகுது. இதுவும் பார்த்திங்கன்னா தேங்காய் மரம் தான். இந்த தேங்காய் மரத்தை தான் நான் அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. இப்போ நல்லா எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருச்சு பாருங்கள். அந்த ஸ்க்ரீன்ஷாட் இப்போ உங்களுக்கு பக்கத்தில் சைடில் போடுறேன். இது பார்த்திங்கன்னா லெமன் செடி நல்லா வளர்ந்துருச்சு. இதுவும் வச்சு 4 வருஷம் கிட்ட ஆகுது. இது துளசி செடி குட்டியாக இருக்குது. இப்போ தான் வச்சோம். இது சித்தரத்தை செடி. இது சளிக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது நொச்சி மரம். ஆல்ரெடி இதோட நன்மைகள் எல்லாம் ஹெர்பல் கார்டன் பார்ட் 1லேயோ பார்ட் 2லேயோ சொல்லியிருப்பேன். அதோட வீடியோ லிங்க்கும் மேலே ஐக்கான்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துருங்க. இந்த செடி பேர் தூதுவாழை. இது சளிக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதுவும் இப்போ தான் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா கொய்யா மரம். காயெல்லாம் காய்க்குது. உங்களுக்கு காய் காமிக்கிறேன். கொய்யா மரம் சுகர் பேஷண்ட்ஸுக்கு நல்லது. கொய்யா பழம் சுகர் பேஷண்ட் சாப்பிட்டா சுகர் எல்லாம் நார்மல் ஆயிரும். இது பார்த்திங்கன்னா குப்பைமேனி செடி நாங்கள் வைக்கல, அதுவும் வந்துருச்சு. அதனால்
நாங்கள் தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவும் சளிக்கு ரொம்ப நல்லது. இது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை செடி, கண்ணுக்கு நல்லது சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஓமச்செடி. இதை பற்றியும் ஹெர்பல் கார்டன் வீடியோவில் தான் போட்டிருப்பேன். மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இதுதான் நம்ம கார்டன் நல்லா சுற்றி பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க.